சம்சாரம் போனால் சகலமும் போச்சு. பெரியவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது. நினைக்க நினைக்க சுப்பையாவின் மனம் கலங்கியது. சரி சரி விடுங்கப்பா. ஷீ டைட் பீஸ்ஃபுல்லி. எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியவர்கள்தான். அம்மாவுக்கு வயதாகிவிட்டது. இருந்த அவளும் கஷ்டப்படாம யாரையும் கஷ்டப்படுத்தாம போய் சேர்ந்துட்டாங்க. விடுங்கப்பா என்று எளிதாக சொல்லிவிட்டான். இத்தனை நாள் தன்னோடு இணையாக வந்தவளை எப்படி விட்டுட முடியும்? இவன்களால் விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க முடிகிறது. ஆனால் நான் அல்லவா அவளோடு இணைக்கோடாய் நீண்டு கொண்டிருந்தவன். எப்படி நினைவுகளிலிருந்து சட்டென்று அறுத்து கொள்ள முடியும்? அவளுக்கு 80 வயதாகிவிட்டதுதான். வயதானால் இருக்க வேண்டியவர்கள்தான். விட முடியவில்லையே. அழுகை குமரி கொண்டு வந்தது. அடக்கி கொண்டு பெரியவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனால் அவர் கண்களை சந்திக்க முடியவில்லை. பெரியவன் ஏதோ தவறாய் கேட்டுவிட்டது போல சுப்பையாவின் கைகளை பிடித்து கொண்டான். என்னங்க என்று கண் ஜாடை காட்டினாள் பெரியவனின் மனைவி விமலா. பேச தெரிந்தால் பேசுங்க, இல்லாவிட்டால் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டியதான என்பது அந்த பார்வைக்கு அர்த்தம். அண்ணன் கொஞ்சம் சும்மா இருங்க, அவர் அலட்டும் என்று சின்னவனும் வந்து அவரின் இன்னொரு கையை பற்றி கொண்டு அவருக்கு ஆதரவாக தரையில் உட்கார்ந்தான். சுப்பையா அழுது கொட்டி தேய்த்து விடுவார் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவரோ பிதுங்கிய உதட்டோடு எல்லோரையும் ஒரு வெற்று பார்வை பார்த்ததோடு சரி. அளவோ பேசவோ இல்லை. அவளை மண்டாய் சுடுகாட்டில் கொண்டு போய் எரித்துவிட்டு வந்த பிறகுதான் பெரியவன் அப்படி சொன்னதெல்லாம். அவன் அப்படி சொன்னது பெரியவரை எப்படியாவது நெகிழ செய்து சோகத்தை கொட்ட செய்துவிட வேண்டும் என்பதற்காக தான் என்று அங்கிருந்தவர்கள் நினைத்தார்கள். ஆனால் சுப்பையா இதுவரை சொட்டு கண்ணீர் கூட விடாமல் சோகத்தை சேமித்து கொண்டு கல்லூரி மங்கனாக இருந்து விட்டார். வீடு கழுவு விடப்பட்டு சற்று முன் அவள் படுத்திருந்த இடத்தில் விளக்கேற்றி வைக்கப்பட்டிருந்தது. எத்தனை கழுவி விட்டாலும் ரோசாப்பூ வாசம் இன்னும் வீட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு என்று நினைத்து கொண்டார் சுப்பையா. ஊரிலிருந்து வந்திருந்த அவரின் தங்கை சிந்தாமணிதான் ஓடி ஆடி வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ஹாலில் பெரிய ஜம்காலை ஒன்றை கொண்டு வந்து போட்டாள். பெண்கள் சிலர் அதில் போய் உட்கார்ந்து கொண்டு வள்ளியம்மையின் அருமை பெருமைகளை பேசி தீர்த்தார்கள். சிந்தாமணி எல்லோருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். சின்னவன் மனைவி ஷியாமலாவும் பணிப்பெண்ணும் சிந்தாமணியோடு கூடமாட ஒத்தாசையாக வேலை செய்தார்கள். சின்னவன் சண்முகம் எழுந்து போய் வெளியில் கிடந்த 4 சேர்களை கொண்டு வந்து அப்பாவுக்கு முன்னே வட்டமாக போட்டான். பாட்டி பாவம் என்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு நெய்ப்பத்தை பிடித்த பேரன் பேத்திகள் இப்போது அறைக்குள் விளையாடி கொண்டிருந்தார்கள். வீட்டுக்குள் உறவுக்காரர்களும் தெரிந்தவர்களுமாய் கூட்டமாக இருந்தது. புதிதாக வந்தவர்கள் சுப்பையாவின் முன்னே சற்று நேரம் உட்கார்ந்து சுப்பையாவின் கைகளை பற்றியோ தோளை தொட்டோ அல்லது என்ன செய்தது என்பது போல ஏதாவது கேட்டோ துக்கம் விசாரித்துவிட்டு வெளியில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். பெரியவனும் சின்னவனும் அப்பாவுக்கு அருகில் நின்று கொண்டு கேட்பவர்களுக்கு அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று விவரித்து கொண்டிருந்தார்கள். சுப்பையா கைகளை விரித்து காட்டுவதோடு சரி. அவர் எப்போதுமே அதிகம் பேச மாட்டார். வயதாக அவரிடம் பேச்சு குறைந்து விட்டது. நெருக்கமானவர்கள் நண்பர்கள் வந்தபோது மட்டும் அவர்களை இறுக கட்டி கொண்டார். அவரின் நீண்ட கால நண்பர் ஸ்டீஃபனும் அவர் மனைவி மாலாவும் வந்து உட்கார்ந்தார்கள். எங்கே போனாலும் ஒன்னாவே போவீங்க, அக்கா உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்களே, ஜோடிப்புறம் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் பேசுவோம் என்று மாலா கேட்டதற்கு ஆமாம் என்பது போல தலையாட்டி இருவரின் கைகளை இறுக பிடித்து கொண்டார் சுப்பையா. ஸ்டீஃபன் தான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கைகளை விலக்கி கொண்டு பெரியவனிடம் அப்பாவை தனியா விட்டுறாதீங்கப்பா என்று கேட்டுக்கொண்டார். பெரியவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான். மாலா சொல்வது உண்மைதான். இருவரும் ஜோடி புறாக்களாக தான் பறந்து திரிந்தார்கள். இப்போது ஒரு புறா பறந்து போய்விட்டது. இல்லை, இன்னமும் சுப்பையாவின் மனதுக்குள் அது பறந்து பறந்து வட்டமடித்து கொண்டே தான் இருந்தது. நான் இல்லாட்டி நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குது. அதுக்காச்சும் அந்த ஆண்டவன் என்னைய பொழைக்க வைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க என்று வள்ளியம்மையின் கடைசி வார்த்தைகள் சுப்பையாவுக்குள் இன்னமும் ஈரம் காயாமல் தான் இருந்தன. சுப்பையாவின் ஒவ்வொரு அசைவனும் வள்ளியம்மை தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருந்தால். இருவருக்குமே இரத்த கொதிப்பு, சர்க்கரை, மூட்டு வலி என்று எல்லா நோய்களும் இருந்தன. ஆனாலும்
சுப்பையாவிட வள்ளியம்மை துவண்டு விடாமல் தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாள். அப்படி இருந்தவளே தான் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரே வாரத்துக்குள் சாய்த்து போட்டு விட்டது. பணிப்பெண் இருந்தாலும் சுப்பையாவுக்கு நேரத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுப்பது, குளிக்க வைப்பது, துவட்டி விடுவது, உடுத்தி விடுவது, அவருக்கு பிடித்தவற்றை ருசியாக சமைத்து சாப்பிட வைப்பது, அவரை கைப்பிடித்து அழைத்து செல்வது என்று வள்ளியம்மை எல்லா பணிவிடைகளையும் செய்து வந்தாள். இப்போது தனியாக அவள் மட்டும் பறந்து போய்விட்டாளே, இனி நான் எப்படி தனியாய் என்கிற கேள்வி சுப்பையாவுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே இருந்தது. இனிமே தனியா இருக்காதீங்க அண்ணே, புள்ளைங்க வீட்டில் போய் இருங்க என்று மாலா சொல்லவும் அதிலிருந்து விடுபட்டார் சுப்பையா. சற்று யோசித்துவிட்டு மறுப்பது போல தலையை ஆட்டினார். அவளோடு வாழ்ந்த இந்த வீட்டிலே இருந்து அவள் நினைவுகளோட இருந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் காரணமாய் இருக்கலாம். பிள்ளைகள் வீட்டில் போய் இருக்க முடியும் என்று அவருக்கு தோன்றவில்லை. பல ஆண்டுகள் பிள்ளைகளை பிரிந்து இருந்ததில் ஒற்றுதல் போய்விட்டதோ, அதற்கு தாமும் காரணமாகிவிட்டமே என்று எண்ணினார் சுப்பையா. தூரம் அதிகமானால் இடைவெளி அதிகமாகி அன்பும் அந்நியனமும் குறைந்து கொண்டே போய் பாசம் இல்லாமே போய்விடுகிறது என்பதை உணர உணர ஆயாசமாய் இருந்தது சுப்பையாவுக்கு. வள்ளியம்மை முன்பே அடித்து கொண்டாள். ஒரு முறை அல்ல, 2 முறை. பெரியவன் சிவராமனை அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்பும்போது வேண்டாங்க, அவன் இங்கே படிக்கட்டுமே என்று கெஞ்சி பார்த்தார். இல்லை வள்ளியம்மா, இப்போ எத்தனையோ தொழில்நுட்ப வசதிகள் வந்துவிட்டன. நினைத்தவுடன் உன் மகனிடம் பேசிக்கொள்ளலாம். ஏன் பயப்படுகிறாய்? கைக்குள்ளே வைத்து கொள்ளாமல் வெளிநாடு போய்தான் படிக்கட்டுமே என்று சொல்லிவிட்டார். அவன் அங்கேயே வேலையும் கிடைத்து செட்டிலாகிவிட்டான். வள்ளியம்மை சொன்னது உண்மைதான். எத்தனை தொழில்நுட்ப வசதிகள் இருந்தால் என்ன, உலகம் உள்ளங்கைக்குள் என்பதெல்லாம் வெறும் மாயை. நீரில் இருப்பது போல வருமா என்று இப்போதான சுப்பையாவுக்கு தோன்றுகிறது. சின்னவன் சண்முகத்தையாவது நம்ம கூட இருந்தா ஒத்தாசையாக இருப்பான், நம்முடைய வைத்துக்கொள்வோம் என்று சொல்லி வைத்திருந்தாள். அவனுக்கு அமெரிக்காவில் நல்ல வேலை கிடைத்த போது வேண்டாம், இங்கேயே இருப்பா, எங்களுக்கு யார் இருக்கா என்று கெஞ்சினாள். விடு வள்ளியம்மா, அவன் தான் சொல்கிறாள 2 வருடத்தில் திரும்பி வந்துடுவேன் என்று சொன்னார். ஆனால் அவனோ அங்கு வேறு வேலையை மாறிக்கொண்டு அண்ணனை போலவே நிரந்தரமாய் அங்கே இருந்து விட்டான். பின்னர் கல்யாணத்துக்கு பிறகு வந்து விடுவார்கள், குழந்தை பிறந்தால் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பின் முற்றிலுமாக அற்று போனது. ஆனால் நீங்கள் எங்களோடு வந்து இருங்கள் என்று 2 மகன்களும் எவ்வளவோ சொன்னார்கள். நாம் தானே போய் இருக்கவில்லை. பாவ பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? அப்பாவையும் அம்மாவையும் வருந்தி வருந்தி அழைத்து சென்றாலும் அங்கே போய் 1 மாதம் கூட தங்களால் இருக்க முடியவில்லையே என்று நினைக்கையில் தவறு நம்மேலதான் என்று எண்ணினார் சுப்பையா. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்று சுப்பையா ஃபோனில் சொன்னதும் அமெரிக்காவிலிருந்து சின்னவனும் பெரியவனும் குடும்பத்தோடு அலறி அடித்து கொண்டு உடனே புறப்பட்டு வந்து விட்டார்கள். வந்து என்ன செய்ய? வள்ளியம்மைக்கு விதி முடிந்து விட்டதே. அண்ணன் சாப்பிடாம இருக்கப்படாது, ஏதாவது சாப்பிட்டு படுத்துக்கங்க என்று தங்கை சிந்தாமணி வந்து சொன்னபோதுதான் நினைவுகளிலிருந்து மீண்டார் சுப்பையா. ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டு விட்டு போதும் என்று சொல்லிவிட்டார். அறைக்குள் மெல்ல நடந்து போய் படுத்து கொண்டார். சிந்தாமணி விவரமான ஆளாய் இருந்தால் பெரியவனிடமும் சின்னவரிடமும் போய் அப்பா கூட போய் படுத்துக்கங்கப்பா, அவரை தனியாக படுக்க விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள். இருவரும் யார் போய் படுத்துக்கொள்வது என்று தங்கள் மனைவிகளை பார்த்தார்கள். சின்னவன் அப்பாவின் அறைக்குள் சென்றதை பார்த்ததுதான் விமலாவுக்கு மூச்சு வந்தது. சின்னவனும் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். ஒருத்தனும் வரவேணாங்கிறாரு, அவரே படுத்துக்கிறாராம் என்று சொல்லிக்கொண்டு தன் அறைக்குள் போய்விட்டான். சிந்தாமணி அண்ணன் படுத்திருந்த அறை கதவை சற்றே உருக்களித்தாள் போல் திறந்து வைத்தாள். பணிப்பெண்ணை அறைக்கு வெளியே வாசப்படிக்கு அருகே படுத்துக்கொள்ள சொல்லி அவளும் பக்கத்தில் படுத்துக்கொண்டாள். அடிக்கடி எழுந்து அண்ணனை பார்த்துக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். பணிப்பெண்ணிடமும் சொல்லி வைத்திருந்தாள். பெரியவன் குடும்பம் படுத்திருந்த அறையிலிருந்து நீண்ட நேரம் குசு குசு என்று பேசும் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னங்க, மாமாவை கூட்டி போய் வச்சுக்கோங்கன்னு எல்லாரும் உங்ககிட்டவே வந்து சொல்கிறாங்க. நான் தானே மூத்தவன், அதனால் அப்படி இருக்கும். ஆனால் பொதுவாக தான் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யோசிப்போம்.
அப்பா என்ன நினைக்கிறாருன்னு தெரியலை. அவரையே கேட்போம். இதில் யோசிக்க என்ன இருக்குது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறோம். முன்ன கூட்டி போய் வச்சிருந்த போய் அவங்களால 1 மாதம் கூட இருக்க முடியாமல் போரேன்னு புறப்பட்டாங்க. இப்போ அத்தையும் இல்லை, மாமா மட்டும் தனியாக இருப்பாரான்னு கேட்குறேன். சிவராமன் மௌனமாக இருந்தான். ஆனால் உங்கள் தம்பி வீட்டில் அப்படி இல்லை. ஷியாமளா வீட்டோட தான் இருக்கா. மாமா அங்கே போய் இருக்கட்டும், நாம் அவருக்கு ஆகிற செலவை கொடுத்துருவோம். சற்று நேரம் கழித்து, உங்கள் தம்பி வீடும் ஒத்துக்கலைனா இன்னொரு யோசனை இருக்குது. சொன்னால் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. சரி சொல்லு. இப்போலாம் ஓல்டேஜ் ஹோம் நிறைய இருக்குது, வசதியாகவும் இருக்கிறாங்க. பெரியவங்க விரும்பியே அங்கே போய் தங்கிக்கிறாங்களாம். நிறைய நண்பர்கள், பொழுதுபோக்கு, மருத்துவ வசதின்னு எல்லாமே இருக்கான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்ல போகிறானோ என்று கணவனை பார்த்தாள் விமலா. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ச்சே, என் சொந்த அப்பாவை கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் பேசுறியே. உங்கள் அப்பாவா இருந்தா இப்படி சொல்லுவியா என்று சிவராமனுக்கு கண்கள் கலங்கின. சாரிங்க, நான் இப்போ உள்ள நிதர்சனத்தை சொன்னேன். அப்புறம் உங்கள் விருப்பம், நல்லா கூட்டி வந்து வச்சுக்கோங்க. அது சரி, அப்பாவோட இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது தெரியுமா? அதை புரிஞ்சுக்க நீ. ஆனால் அவர் மரமாட்டுறாருன்னு தோணுது என்று சொல்லிவிட்டு படுக்கையை பார்த்தான். அங்கே அவன் பிள்ளைகள் குறுக்கு நெருக்கமாய் உறங்கியிருந்தார்கள். சுப்பையா 1 வாரம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைந்த அலைச்சலில் உண்டான உடல் சோர்வோடு மனைவியை பறிகொடுத்த மனசோர்வும் சேர்ந்த போல கண்களை மூடினார். நினைவிலைகளை அருந்தன. ஆழமான உலகம் தழுவி கொண்டது. வள்ளியம்மை இப்போது கனவில் வருகிறாள். என்னங்க, மாத்திரை போட மறந்துட்டீங்களே என்கிறாள். தண்ணீரும் மாத்திரையும் கொண்டு வந்து தருகிறாள். சரியா சாப்பிட்டீங்களா? பால் காய்ச்சி தட்டுமா என்று சொல்லிவிட்டு வெள்ளை பூண்டு மஞ்சத்தூள் போட்டு பால் கொண்டு வந்து தருகிறாள். கால் வலிக்குதா என்று கேட்டு காலை பிடித்து விடுகிறாள் வள்ளியம்மை. போருமா, நீ படுத்துக்க என்கிறார் சுப்பையா. ஆழ்ந்த உறக்கம் மெல்ல தழுவுகிறது. நிம்மதியாக உறங்குகிறார் சுப்பையா. சின்னவன் அறையில் சண்முகமும் ஷியாமலாவும் வெகு நேரம் உறங்கவில்லை. அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு தோணுது என்றான் சண்முகம். நாம் மாமாவை கூட்டி போலாங்க, எனக்கும் மாமா துணையாக இருப்பாங்க. உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுங்க என்றான் ஷியாமலா. ஆனால் அப்பா ஒத்துக்கணுமே என்றான் சண்முகன். உங்கள் பேரம்பேத்தியோட விளையாடலாம் வாங்கன்னு கூப்பிட்டா ஒத்துக்குவாங்க என்றாள் ஷியாமலா. அடுத்த நாள் காலை கதிரவனோடு எல்லோரும் எழுந்து அவரவர் வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சண்முகம் 5ஆம் நாள் 70க்கு ஐயருக்கு சொல்ல கிளம்பிவிட்டான். சிவராமன் எழுந்து 70 விருந்துக்கான ஏற்பாடுகளுக்காக வெளியில் சென்று விட்டான். ஆனால் சுப்பையா இன்னும் எழுந்திருக்கவில்லை. சிந்தாமணிதான் அன்னையே இன்னும் எந்திரிக்கவில்லை என்று கவலை கொண்டவளாய் பேர பிள்ளைகளை அனுப்பி தாத்தாவை எழுப்புங்கப்பா என்றாள். பேர பிள்ளைகள் தாத்தா எழுந்திருங்க தாத்தா என்று எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு எழுப்பியும் சுப்பையா எழுந்திருக்கவில்லை.